சார் சொன்னார், நான் உங்கள் கதை கேட்குறேன்ப்பா அப்படின்னாரு. நான் வந்து சார் ஒரே ஒரு நிமிஷம் சார், நான் வந்து ஒன்லைன் மட்டும் சொல்லிடுறேன். இல்லைப்பா நான் கேட்குறேன் சார், சார் ஒரு நிமிஷம் சார், நான் ஒன்லைன் மட்டும் சொல்லிடுறேன் சார் சொல்லும் போது இங்கே பின்னாடி அஸ்வத்துக்கும் ஸ்ரீகார்த்திக்கும் ஒரே ஒரு மாதிரி ஆகுது. என்னடா அவனை கூப்பிட்டு வந்து ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கான்னு. ஆனால் இப்போ என்னென்னா, வாய்ப்பு வந்து எப்போனா தான் ஒரு தடவை கிடைக்கும். அது மிஸ் பண்ணிட்டா திருப்பி கிடைக்குமான்னு தெரியாது. அதனால் ஃபுல் எஃபர்ட் போட்டுருணும். நோ சொன்னால் நோ சொல்லிட்டோம். ஸோ அதனால் சொல்லிட்டு நான் சார் சார் ஒன்லைன் சார் அப்படின்னு, இங்கே பாருங்கப்பா நான் கண்டிப்பாக கேட்குறேன், இதான் என் நம்பரு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னார். சரி ஓகே நம்பர் தந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு வீக்லி ஒரு ரிமைண்டர் போட ஆரம்பித்தேன். ஒரு நாள் வந்து அவர் சொன்ன மாதிரியே எனக்கு வந்து பிரதீப் சார், பிரதீப்னு சொல்ல மாட்டார் சார் தான், சார் ஐ யூ ஃப்ரீ டுடே அப்படின்னு சொன்னார். அன்னைக்குன்னு பார்த்து த்ரோட்டு போயிடுச்சு, ஃபுல் கோல்டு. ஸோ எனக்கு பயங்கர கோல்டு, எனக்கு பேசவே முடியல. இப்போ நான் இந்த வாய்ஸில் போய் அவருக்கு வந்து நரேஷன் கொடுத்தா கண்டிப்பாக ஓகே ஆகாதுன்னு எனக்கு தெரியும். ஆனால் அதே டைமில் இந்த வாய்ப்பை தட்டி விட்டுட்டா திரும்ப கிடைக்குமானோ எனக்கு தெரியல. ஸோ என்ன பண்ணுறேன், அவருக்கு கால் பண்ணி, சார் எனக்கு ஆக்சுவலாக வாய்ஸ் கொஞ்சம் இப்படி ஆயிடுச்சு சார், நான் கொஞ்சம் சார் நம்ம இன்னொரு நாள் மீட் பண்ணலாமா சார் அப்படின்னு சொல்லி கேட்குறேன். ஏன்னா அப்படியே லைவ் ப்ரூஃப் தரேன் நான், அப்போ தான் நம்புவார். இல்லை போய் சொல்கிறேன்னு கூட நினச்சிக்கலாம்ல. ஸோ அவரும் வந்து இல்லைப்பா நான் வந்து உனக்கு நான் இன்னொரு நாள் நான் கண்டிப்பாக கேட்குறேன் அப்படின்னு சொன்னார். இன்னொரு நாள் நடக்குது. அவர் சொன்ன மாதிரியே வந்து ஆர் யூ ஃபீலிங் பெட்டர் டுடே அப்படின்னு சொல்லிட்டு 1 வீக் கழிச்சு என் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட அப்போ அப்படி கேட்டதில்லை. அவர் கேட்டார். கேட்டுட்டு சார் ஓகே சார் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க் ஹயாட் ஹோட்டலுக்கு கூப்பிட்டாரு. அந்த அப்போ தான் நான் வந்து ஃபஸ்ட் டைம் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்குள்ளே போகிறேன். அந்த கிரெடிட்ஸ் வந்து ஃபுல்லாக எஸ்ஏ சூர்யா சாருக்கு தான். பா பயங்கரமாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்க் ஹயாட் ஹோட்டலுக்குள்ளே போயிட்டு இந்த ரெஸ்டாரண்ட்டில் கதை சொல்லுன்னு சொன்னாங்க. அவர் மிகப்பெரிய தப்பு பண்ணுறாருன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா நான் கொஞ்சம் லவுடாக நரேட் பண்ணுவேன். நான் வந்து ஆரம்பித்து சார் ஓப்பன் பண்ணா அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ண இந்த ரெஸ்டாரண்ட்காரங்களாம் வந்துட்டாங்க. வந்துட்டு சார் கொஞ்சம் கம்மியாக பேசுங்க. எஸ்ஏ சூர்யா சார் கொஞ்சம் கூச்சப்பட வச்சுட்டேன். சார் கொஞ்சம் சார் ப்ளீஸ் சார் ஓகே சார் கம்மியாக பேசுகிறேன் சார். சார் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுனா சார் அப்படின்னா சொல்லிட்டு அப்படியே அந்த கதை போச்சு. போயிட்டு அந்த கதை முடித்த உடனே சார் சொன்னார், ஒரு 4 பாயிண்ட் தேவை இந்த படத்துக்கு, அது கொஞ்சம் கம்மியாக இருக்குது, நல்லா இருக்குது, ஒரு 4 பாயிண்ட் தேவை அப்படின்னு சொன்னார். சொல்லிவிட்டு நீங்கள் நல்லா நரேட் பண்ணுறீங்க, ஆக்சுவலாக நீங்கள் நல்லா நடிக்கிறீங்க, நான் கவனித்தேன் அப்படின்னு சொன்னார். உங்களுக்கு ஒரு பிரைட் ஃபியூச்சர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போனார். இப்போ நான் அன்றைக்கி ஃபேஸ் பண்ணது ரிஜெக்ஷன் தான். ஆனால் எனக்கு பிடிச்ச ஒருத்தர் என்னை பற்றி என் மேலே நம்பிக்கையை ஒன்று சொன்னார்ல, நான் நல்லா வந்துடுவேன்னு. அடுத்த 1.5 வருஷத்துக்கு நான் எப்போ லோ ஆனாலும் நான் அதை மட்டும் தான் யோசிப்பேன். எஸ்ஏ சூர்யா சார் எனக்கு பிடிச்ச ஒருத்தர் வந்து சொல்லிட்டாரு நான் நல்லா வந்துடுவேன், இல்லை நான் கண்டிப்பாக நல்லா வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னையே நான் ஃபியூவலாக எடுத்துக்கிட்டு மோட்டிவேட் பண்ணிக்க ஆரம்பித்தேன். அவரும் நானும் இப்போ சேர்ந்து ஒரு படம் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கும் போது என்ன வாழ்க்கடா அப்படின்னு எனக்கு வந்து திரும்ப ஒரு ஃபீலிங்.